போகர் செஞ்ச 3வது நவபாசன சிலை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சிலை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச சிலர் அங்க எடுக்க போயிருக்காங்க. ஆனா எல்லாருமே பைத்தியம் பிடிச்சுதான் திரும்ப வந்திருக்காங்க. போகரும் அவரோட சித்தர்களும் கிட்டத்தட்ட 9 வருஷமா சேர்ந்து பழனியில் இருக்கிற நவபாசன சிலையை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளம்பி சீனாக்கு போயிடாரு. சீனாக்கு போயிட்டு தனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை அங்க இருக்கிறவங்க கத்துக் கொடுக்குறாங்க. அங்க இருந்து சில விஷயங்களையும் அவர் கத்துக்கிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் அவர் திரும்பியும் ஒரு நவபாசன சிலை செய்யறாரு. அந்த நவபாசன சிலை தான் கொடைக்கானல இருக்கிற அந்த குழந்தை வேலப்பர் சிலை. பாத்தீங்கன்னா 2 சிலையுமே நவபாசன சிலை தான். அதுக்கப்புறம் போகர் திரும்பவும் 3வது ஒரு நவபாசன சிலை செய்யறாரு. எஸ், அந்த சிலை யாருக்குமே தெரியாத ஒரு காட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள பல பேர் போயிருக்காங்க. போயிட்டு அவங்க திரும்ப வர முடியல. வந்தவங்க எல்லாமே பைத்தியம் பிடிச்சு வந்திருக்காங்க. அந்த காடு தான் திகட்டான் சோலை. இந்த காட்டுக்குள்ள மனித காலடி தரமே படாத ஒரு காடாக இருக்கு. இந்த காட்டுக்குள்ள நீங்க போகும்பொழுது சில பூக்கள்லாம் தரையில் இருக்கும். அந்த பூக்களை நீங்க தெரியாம மிதிச்சிட்டீங்கன்னா அதுலேருந்து வர அந்த ஸ்மெல் உங்களை கொன்னே போட்டுரும், இல்லைனா உங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிரும். அதனால தான் அந்த காட்டுக்குள்ளே யாருமே விட மாட்டாங்க. 3வது நவபாசன சிலை அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே வரவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு சிலையை நவபாசனத்தில் போகர் செஞ்சிருக்காரு. அதுதான் நவபாசன பைரவர். இந்த சிலையை பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உருவம் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பைரவர் உருவம் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் உருவம் இருக்கும். அந்த சிலை இருக்கிற நவபாசனங்களிலேயே ரொம்ப ரொம்ப அதிக விஷமும் வீரியம் உடைய சிலை இருக்குது.